தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் அருள்மிகு சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்கமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இக்கோவிலில் கூடுதல் சிறப்பான சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இத்திருத்தலத்தில் சங்கமேஸ்வரர் என்ற பெயரில் சிவனும் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமத்தில் பெருமாளின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று ஆதிகேசவ பெருமாள் சன்னதியில் சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை 5 மணியளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு ஆதிகேசவ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக வந்து பிரகாரத்தில் வலம் வந்தார். இந்நிகழ்ச்சியில் பவானி பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா நாமத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி இளஞ்சி ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்புடன் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் இளஞ்சி ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி செயலர் IC சண்முக வேலாயுதம் தலைமை தாங்கினார். பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் IR விஸ்வநாதன், ஓம் பிரணவா நிர்வாகி விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக வெளிநாட்டைச் சேர்ந்த பயணிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மஹ்மூதா சையத் உட்பட பலர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுடன் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். பின்னர் மாணவர்களின் பாரம்பரிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலரும் பள்ளி ஆசிரியருமான சுரேஷ்குமார் தொகுத்து வழங்கினார். கணித ஆசிரியர் சண்முக சுந்தரம் நன்றி கூறினார். நிகழ்வில் ஆசிரியர்கள் கற்பகம், சுகன் மரியாள், ராதிகா, கருப்பசாமி, வெளியப்பன், கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆடுதுறையில் நெப்ஸ் கராத்தே அகாடமி மாணவர்களுக்கு கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் உள்ள நெப்ஸ் கராத்தே அகாடமி நிறுவனர் கராத்தே சங்கர் தலைமையில் மாணவ மாணவிகள் கோயம்புத்தூரில் நடைபெற்ற கராத்தே கின்னஸ் சாதனையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். அதனை கௌரவிக்கும் விதமாக வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவிடைமருதூர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்புரை ஆற்றினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் செய்முறை விளக்க கராத்தே தற்காப்பு நுணுக்கங்களை செய்து காட்டி பார்வையாளர்களை மெய் சிலிர்க்க வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நெப்ஸ் கராத்தே அகாடமி நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் சிவசேனா கட்சி புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்புடன் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாசத்திரம் கடை வீதியில் சிவசேனா கட்சியின் புதிய அலுவலக திறப்பு விழா சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பூக்கடை S. ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அகில பாரத மக்கள் கட்சி தலைவர் பாபு பரமேஸ்வரன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சோழா ராஜன், பாரதிய ஜனதா கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் பசும்பொன் பாண்டியன், தேமுதிக தஞ்சை மாவட்ட செயலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிவசேனா கட்சி அலுவலகத்தில் பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் செந்தில் முருகன், இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி, சிவசேனா மாநில செய்தி தொடர்பாளர் வைத்தியலிங்கம், இந்து புரட்சி முன்னணி மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குமரன், சிவசேனா கட்சி தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேஷ், தஞ்சை மண்டல தலைவர் உதயகுமார், குடந்தை மாநகர செயலாளர் அரவிந்த் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அலுவலகத்தில் வண்ண கோலமிட்டு
அங்கு வைக்கப்பட்டிருந்த அடுப்பில் பெண் அலுவலர்கள் பொங்கல் வைத்து உற்சாகமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் உற்சாகமாக நடனமாடினார். அரசு அலுவலர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது.